ஏய் ஆர்சிபி ஃபேனா நீ? எப்படி தோத்துக்கிட்டே இருக்காங்க, பிடிச்ச டீம் மாற்றிக்க முடியுமா? வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆக போது ஒரு டீமுக்காக நம்ம ப்ரிவியூ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆர்சிபி பத்தி தான் பார்க்க போறோம். மெயினா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிளேயிங் 11 பார்க்க போறோம், ஹோம் அண்ட் அவே கண்டிஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்க போறோம், பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பார்க்க போறோம், ரேட்டிங்ஸ் அண்ட் பிளே ஆஃப் சான்சஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஆர்சிபி வீடியோக்கு வந்து எல்லாருமே வெயிட்டிங். என்னோட ஃபேவரட் டீம் ஆர்சிபி. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த பேஜ் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம போஸ்ட் எல்லாம் மேக்ஸிமம் ஆர்சிபி பத்தியும் ஆர்சிபி பிளேயர்ஸ் பத்தி தான் இருக்கும். ஆர்சிபி லாங் டைமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆர்சிபி இஸ் எமோஷன் ஃபார் மீ. இதுக்குதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன் ஆர்சிபி எப்படா வரும்னு. ப்ரோ, ஆனா எனக்கு உண்மையாவே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்றேன், ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இவ்வளவு நடந்துமே வந்து ஒரு ஃபேன் பேஸ்க்காக ஸ்டாண்ட் பண்றது இட்ஸ் a great thing. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராபபிள் பிளேயிங் ஆஃப் ஆர்சிபி பத்தி பாத்துருவோம். டாப் ஆர்டர்ல இருந்து பாத்துருவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதர். ஃபில் சால்ட் வந்து என்னதான் இப்போ ரீசெண்டா ஒழுங்கா பண்ணல அப்படின்னாலுமே லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல அவர் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவா இருந்தாரு நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி சின்னசாமி மாதிரி கிரவுண்ட்ல ஒன்ஸ் ஹீ கேன் கெட் அலாங்ல எவ்வளவு நல்லா அவரால் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும். with small boundaries and all, he can do the maximum damage. So அதனால Phil Salt at opening வந்து it's a very good option along with Virat Kohli. Obviously எனக்கு தெரிஞ்சு பழைய மாதிரி கோலியோட அந்த ஸ்ட்ரைக் ரேட் இல்லைனா கூட it's very good for him to kind of control the innings. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும். ஸோ கோலியுமே வந்து that's a fine opening combination வந்து it's good. ரஜத் படிதார் at 3, the way he tackles spin, ரொம்ப வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அதே மாதிரி லாஸ்ட் சீசனுமே வந்து நிறைய கிளிம்ஸ் காமிச்சார் அவரால் என்ன பண்ண முடியுங்கிறது. கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, எந்த அளவுக்கு அந்த கேப்டன்சி ப்ரெஷரை உள்வாங்கிக்க முடியும். ஏன்னா நிறைய பேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், எந்த அளவுக்கு பேட்டிங்ல பர்ஃபார்ம் பண்றாங்களோ கேப்டன்சினால கொஞ்சம் அது அடி வாங்கும். பட் தென் ஸ்டில் நம்பிக்கை இருக்கு ரஜத் படிதாரால ஓரளவுக்கு பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ டாப் ஆர்டர் இஸ் பிரிட்டி மச் சார்ட்டட் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப டாப் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபில் சால்ட். ஐ பிலீவ் சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து அவர் நல்லா பண்ணுவாரு. மேபி அவே கண்டிஷன் போகும்போது கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஆனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து ஹோம் கிரவுண்ட்ல தான் நடக்க போகுதுங்கிறதால அங்க ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவா இருப்பாரு. ஈடன் கார்டனை விட வந்து சின்னசாமி தான் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு, ஸ்மால் பவுண்டரிஸ் வேற வச்சு பொழப்பாரு. அகெயின் விராட் கோலி, அவரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அவரோட ஒர்ஸ்ட் சீசன்லேயே 400 ரன்ஸுக்கு மேல அடிப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டியான பிளேயரு. ஸோ வந்துட்டு விராட் கோலி மேல எந்த டவுட்டும் இல்லை. நான் நம்பர் 3 ரஜத் பட்டிதார் வரணுமானா நான் கொஞ்சம் யோசிப்பேன். பிகாஸ் வந்து நீங்க அந்த பிளேயிங் 11 எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஓப்பனிங்ல விராட் கோலி கேன் மூவ் டு நம்பர் 3, படிக்கல் அண்ட் சால்ட் கேன் ஓப்பன் த பேட்டிங் அப்படின்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. எப்படி கேகேஆர் வந்து ஒரு சுனில் நரேனை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி படிக்கல போய் நீ அங்க போய் அடிச்ச ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இறக்கி விட்டாங்கன்னா ஒர்க் ஆகலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா எப்படியும் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்பர் 3ல இருக்கும் போது அடுத்து வரும்போது அவர் கன்சால்டேட் பண்ணி ஆடிக்குவாரு. எனக்கு தெரிஞ்சு நரேன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர். அவர் ஒரு பவுலரு, அவர் ஒரு பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீ அதே ரோல படிக்கலுக்கு அசைன் பண்ணணும்னு நினைச்சா வாய்ப்பே இல்லை. படிக்கல் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர். அவர் அந்த மாதிரி பிளே பண்றதுக்கு சான்சஸே இல்லை அந்த ரோல் எடுக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வித் பிலிப் சால்ட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நம்ம பட்டிதார் தான் கரெக்டா இருக்கும். படிக்கலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என் பிளேயிங் லெவல்ல பிளேஸ் இல்லை. என்னை பொறுத்த வரையும் பிளேயிங் லெவல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டராவது இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன், அட்லீஸ்ட் டு டேக்கிள் த ஸ்பின். படிக்க வந்து ஆர்சிபில இருந்தப்ப ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. மேபி அவர் ஸ்ட்ரைக் ரேட் மேல கொஸ்டின்ஸ் இருக்கலாம், ஆனா அவர் கான்பிடன்ஸ் லெவல்ல வந்து ரொம்பவே ஹையா இருந்தாரு ஆர்சிபில இருக்கும்போது. ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஒரு செஞ்சுரி கூட அடிச்சாரு. ஸோ வந்து ஓப்பனிங் பேட்டிங் அப்போ ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தாங்கன்னா சால்ட்டும் அந்த எண்ட்ல வந்து கொஞ்சம் லூஸ் பால்ஸ் கிடைக்கும் அவருக்கு ஆடும் போதும். ஸோ அவரும் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போவாருன்னு தோணுது. அண்ட் விராட் கோலி கூட நம்பர் 3ல வந்துட்டு ஒஸ்டா பண்ணல. ஏன்னா இன்டர்நேஷனல்லையும் அவர் நம்பர் 3 தான் ஆடிட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னா 53 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ விராட் கோலியை அந்த இடத்துல வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ரொம்பவே நம்பர் 3ல வந்து அவர் ரொம்ப கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல. ஸோ நான் சொல்ற மாதிரி போனா ரஜத் பட்டிதார் வந்து நம்பர் 4 மூவ் ஆகணும். ஸோ லாஸ்ட் சீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து வில் ஜாக்ஸ் வந்து நம்பர் 3 ஆடினாரு. ஆஃப்டர் வில் ஜாக்ஸ் போன அப்புறம் தான் ரஜத் பட்டிதார் வந்து அந்த நம்பர் 3 ரோலுக்கே வந்தாரு. ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்பர் 4ல போன வருஷம் என்ன பண்ணாருன்னு பார்க்க முடியுது. 395 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 177. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்முலா வந்து இன்னுமே நல்லா ஒர்க் ஆகும். திருப்பி அவர் வந்து நம்பர் 3ல மூவ் பண்ணி அவர் திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். டக்குன்னு ஒரு விக்கெட் போயிருச்சுன்னா அவர் எப்படி ஆடணும்னு தெரியாம வந்து இதாக வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்துட்டு
அந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணி ஒரு 9-10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ரஜத் பட்டிதார் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவா இருப்பாரோ அப்படின்ட்டு தோணுது நம்பர் 4. இல்ல இது டு அ சர்டன் பாயிண்ட் எஸ் ப்ரோ. நான் இப்ப யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் ஓகே. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கல் மேபி நான் 3 யோசிக்கிறப்போ கொஞ்சம் எனக்கு வேணாம்னு தோணுச்சு. பட் ஆனா படிக்கல் ஓப்பனிங்னா ஓகே தான். படிக்கல், சால்ட், கோலி, பட்டிதர், அதுக்கப்புறம் ஹிட்டர்ஸ்ங்கிறப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி குணால் பாண்டியாவுமே ஒரு நல்ல வெப்பன் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஐ எம் ஃபைன் வித் இட் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. ஸோ பட்டிதருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாலோட் பை லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் அண்ட் குணால் பாண்டியா, which is very good in terms of சின்னசாமி அண்ட் அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் டிம் டேவிட் என்னதான் மக்கள் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னாலுமே ஒன்ஸ் ஹீஸ் ஆன் த ஜோன் ஹி கேன் டெஃபினெட்லி டூ டேமேஜ். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் டிம் டேவிட். கண்டிப்பா இந்த வருஷம் நல்லா பேக் பண்ணி அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பிபிஎல்லையுமே நல்லா பண்ணியிருக்காரு. மேபி இந்த வருஷம் குட் பி ஹிஸ் பிரேக் அவுட் சீசன் எனக்கு தோணுது. அதே மாதிரி லியம் லிவிங்ஸ்டனுமே ஹீஸ் அ வெரி டேஞ்சரஸ் பிளேயர். எய்தர் வேற மாதிரி மேட்ச் திருப்பிடுவாரு, இல்ல கம்ப்ளீட்டா ஆர்சிபியை காலி பண்ணி விட்டு போயிருவாரு. சோ என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. பட் ஆனா கண்டிப்பா அந்த பேக்கிங் கொடுக்கணும் டிம் டேவிட்க்கும் லியம் லிவிங்ஸ்டனுக்கும். குணால் பாண்டியாவை ஒரு நல்ல ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணி விளையாட வச்சா நல்லா இருக்கும். லியம் லிவிங்ஸ்டன் வந்து கம்ப்ளீட்டா ஹிட் ஆர் மிஸ் பேட்ஸ்மேன் தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் ரீசெண்டாவும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்ல. சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் பெருசா ப்ரூவ் பண்ணல. எல்லா மேட்ச்லயும் சான்சஸ் கிடைச்சது, ஆனா பெருசா ப்ரூவ் பண்ணல. ஒரு மேட்ச் கூட ஒரு இங்கிலாந்துக்கு வின் பண்ணியே கொடுக்கல. மிடில் ஆர்டர்னு இப்ப நான் சொன்ன பிளேயிங் லெவன்ல மிடில் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா ரஜத் அட் நம்பர் 4, லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு, குர்னால் பாண்டியா, டிம் டேவிட். ஓகே, மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. லியாம் லிவிங்ஸ்டனை பினிஷரா யூஸ் பண்ணா அவர் எந்த டீமை பினிஷ் பண்ணுவாருன்னு தெரியல. ஆப்போனன்ட்ஸையா இல்ல ஆர்சிபியான்னு தெரியல. ஸோ அதுவும் ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின் தான். ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில பெருசா பண்ணல, ரீசெண்டா இந்தியாவோட T20 மேட்ச்லயும் பெருசா பண்ணல. ஆனா சால்ட் பெருசா பண்ணனா கூட அவர் மேல ஒரு பிலீஃப் இருக்கு, சரி அவர் அடிச்சிருவாரு அப்படின்ட்டு. ஆனா லியாம் லிவிங்ஸ்டன் மேல அந்த ஒரு பிலீஃப் வர மாட்டேங்குது. மேபி ஃபேண்டசி பிளேயர்ஸ் எல்லாம் அவர் எடுத்து வச்சுக்குவாங்க. அவர் 2-3 ஓவர் போடுவாரு, 2 கேட்ச் பிடிப்பாரு. ஸோ பேட்டிங்கே வந்து ஒரு 10 ரன் அடிப்பாருன்ட்டு எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனா இந்த பிளேயிங் லெவன்ல வந்து அவர் எப்படி செட் ஆவாருன்னு தெரியல. நம்ம சின்னசாமியில ஆடணுங்கும் போது ஒரு செட் ஆவாரு மேபி. ஆனா வந்துட்டு ஒரு சென்னை மாதிரி பீச்ல, லக்னோ மாதிரி பீச்ல எல்லாம் ஸ்கோப்பே இல்லது. டிம் டேவிட் நல்ல பிளேயரு, ரீசெண்டா பிபிஎல்ல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. டிம் டேவிடுக்கு பதிலா ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா உங்க பேட்டிங் லைனப் வந்து ஒரு ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், குர்னால் பாண்டியா தாண்டி உங்களுக்கு பேட்டிங் வருதுன்னா அது எத்தனை பால் வரும்? மேபி ஒரு 10 பால்ஸ் வருமா? அந்த 10 பால்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ற எபிலிட்டி வந்து 2 பேர்ட்டையுமே இருக்கு. டிம் டேவிட்டும் இருக்கு, ரொமாரியோ ஷெப்பர்ட்டே இருக்கு. 10 to 15 அவருக்கு அங்கங்க ஒரு 2 ஓவர் தள்ளி கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு விக்கெட் போன உடனே ஒரு ஓவர் தள்ளிடலாம்னா அவர் எஃபெக்டிவா இருப்பாரு. ஆனா 15th ஓவருக்கு மேல கொடுத்தாங்கன்னா நேரா கபன் பார்க்கு போயிரும் பால். அங்க உட்காந்துருக்க லவர்ஸ் மேலே அடிப்பாங்க ஆப்போனன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு போட்டு ஆளை பொழந்துருவாங்க. அவரோட பவுலிங் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ஆர்சிபி கையில தான் இருக்கு. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடினா, ஆனா மோஸ்ட் ப்ராபபிளி அவங்க டிம் டேவிடோட தான் போவாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து நான் 11th வச்சுக்க மாட்டேன் கண்டிப்பா. பிகாஸ் பேட்டிங் ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா பவுலிங் வந்து அது இருக்கிறதையுமே இன்னும் கொஞ்சம் பாரமா தான் போட்டு போகும்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் சின்ன சுவாமி மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து சுத்தமாவே எஃபெக்டிவா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரோ என்னதான் ஒரு 10 பால் இருந்தா கூட அந்த 10 பால்லேயே மேட்சஸ் சேஞ்ச் ஆக முடியும் சில இம்பாக்டால. ஸோ டிம் டேவிட் வந்து ஆப்வியஸ்லி ஒரு பிளேயர் ஹூ கேன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த கேம். ஏன்னா 5 ஓவர் 55 அடிக்கணும், 60 அடிக்கணும்னா ரொமாரியோ ஷெப்பர்டா டிம் டேவிட் ஆனா ஆப்வியஸ்லி டிம் டேவிட் தான். ஸோ ஐ வுட் கோ வித் டிம் டேவிட். லியாம் லிவிங்ஸ்டன் ஆர்சிபிக்கு பிளேயிங் லெவலில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். எப்படின்னா பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலுமே பவுலிங்ல அவருக்கு அந்த விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு கண்டிப்பா. பெரிய பெரிய பேட்ஸ்மேன்லாம் டக்குன்னு எடுத்துருவாரு. ஒரு நல்ல ரிதம்ல இருக்க பேட்ஸ்மேன், ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன்லாம் டக்குன்னு விக்கெட் எடுத்துருவாரு. இன்டர்நேஷனல்லேயே நிறைய டைம்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா ஜோஷ் ஹெசல்வுட் இருக்காரு, ஃபாலோட் பை புவனேஸ்வர் குமார் இருக்காரு, எஸ் தயால் இருக்காரு, அப்புறம் சுயாஷ் சர்மா அவர் ஸ்வப்னில் சிங். 2 பேர்ல ஓகே சுயாஷ் சர்மா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பார்த்தீங்கன்னா எஸ் தயால் இஸ் அ குட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் பேசர். அதுவும் அந்த ரிங்கு சிங் அந்த ரிடம்ஷனுக்கு அப்புறம் ஹி வாஸ் லைக் வெரி குட் ஃபார் ஆர்சிபி. லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப வேல்யூபிள் அசெட்டா இருந்தாரு. ஸோ அந்த நம்பிக்கையில தான் ஆர்சிபி பேக் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். ஜோஷ் ஹெசல்வுட் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்குன்னு தெரியல. பட் ஆனா ஒன்ஸ் ஹி கெட்ஸ் தோஸ் திங்ஸ் ரைட் ஹி வுட் டெஃபினெட்லி பி அ மேட்ச் வின்னர். புவனேஸ்வர் குமாருமே ஐ வுட் லைக் டு வெயிட் அண்ட் சி. பழைய புவினா நான் கண்ணை மூட்டு நம்புவேன். இப்போ வந்து மேபி ஐ வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். சுயாஷ் சர்மாவால அந்த அளவுக்கு போட முடியுமா? கரண் சர்மா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலரே போட்டு பொழந்தானுங்க. ஸோ
எல்லா ஸ்பின்னர்ஸுமே சின்னசாமியில அடிதான் வாங்குவாங்க. நான் அந்த இடத்துல தான் மேபி ஒரு கேமரூன் கிரீன் என்ன பண்ணாரோ ஆர்சிபிக்கு இடையில ஒரு 2 ஓவர் ஏதாவது ஒரு ஸ்பின்னர் அடி வாங்கினா டக்குன்னு பாலத்துக்கு அவர்கிட்ட கொடுத்து ஒரு ஓவர் இல்ல 2 ஓவர் புஷ் பண்ணிட்டு அந்த ஸ்பின்னர்ஸ் மேல இருக்க பேர்டனை குறைச்சிட்டாங்க போன டைம். அதனாலதான் நல்லாவே பண்ணாங்க லேட்டர் ஸ்டேஜஸ் இந்த போன சீசன்ல. ஸோ அதனால தான் நான் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் கொண்டு வந்தேன். ஸோ டிம் டேவிட் விளாண்டாலும் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃபைன். அண்ட் குர்னால் பாண்டியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்கெட் டேக்கர் பவுலர் ஆனா கிடையாது, எக்கனாமிக்கலா போடுவார். ஆனா ஒரு 4 ஓவருக்கு வந்துட்டு ஒரு 30 ரன்னு 32 ரன்னு அந்த ரேஞ்சில் எக்கனாமிக்கலா போடுவார். அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஐபிஎல்லுமே அவரோட எக்கனாமி வந்து 8க்கு மேல இருந்ததே இல்லை. 7.5 இல்லை 7க்கு கீழே 6.9 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு ஓகே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து விக்கெட்ஸ் காலம்ல விக்கெட் சேர்க்க மாட்டாரு. லியாம் லிவிங்ஸ்டன் மேபி எக்ஸ்பென்சிவா தான் இருப்பாரு, சின்னசாமி கிரவுண்ட்ல கண்டிப்பா அவர் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனா விக்கெட் காலம்ல வந்துட்டு அட்லீஸ்ட் 1-2 விக்கெட்ஸ் போடுவாரு. மேபி அவர் போத் ஆஃப் ஸ்பின் அண்ட் லெக் ஸ்பின் போறதால ஏதாவது ஒரு வேரியேஷன் காட்டி ஒரு விக்கெட் எடுப்பாரு. அண்ட் புவி சொன்ன மாதிரி போன சீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சன்ரைசர்ஸ் இருக்கும் போதே அடி வாங்கினாரு. லேட்டர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் தான் கொஞ்சம் நல்லா போட்டாரு. அந்த ஃபார்மை கொண்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஆனா அந்த ஃபார்ம் வருமா அப்படின்னா ஒரு டவுட்டு. சையத் முஸ்டக் அலியில நல்லா பண்ணியிருக்காரு, ஆனா வந்துட்டு அந்த ஃபார்ம் வருமா அப்படின்னா எனக்கு தெரியல. எஸ்டேயால் போன சீசன் நல்லா பண்ணாரு. ஸோ ஹோப்ஸ் ஆர் தேர் இந்த சீசனும் அவர் நல்லா பண்ணுவாரு. டெட் பவுலிங்கும் போன சீசன் சூப்பரா பண்ணாரு, இந்த சீசன் ஓகே. ஹேசல்வுட் எல்லாம் சொன்னாங்க ஃபிட்டா இருக்காருன்ட்டு. ஹேசல்வுட்டோட இன்ஜுரி மேல நிறைய கன்சர்னே இருந்துச்சு. ஆனா ரீசெண்டா இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹீஸ் குட் டு பிளே அண்ட் ஹீஸ் ஃபிட். ஸோ வந்து ஹேசல்வுட்டோட ஓவர்ஸ் மேல எனக்கு ரொம்ப பிலீஃப் இருக்கு. பவர் பிளேலயும் சரி, மிடில் ஓவர்ஸ், டெத் எல்லாத்துலயுமே அவர் லைன் அண்ட் லென்த் வந்து சூப்பரா போட்டுருவாரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் அனதர் கை ரசிக்தர் இருக்காரு, அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். ஒரு நல்ல டேலண்ட், அவரோட பவுலிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் டிசியில இருந்தாருன்னு நினைக்கிறேன், நல்லாவே போட்டாரு. ஸோ வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்ல தான் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. அதை வந்து அவங்க ஒருவேளை அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டு கொடுத்தா மேக்கப் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா ஸ்பின்ல வந்து டெஃபினட்டா வீக்னஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஹோம் அண்ட் அவே கண்டிஷன்ஸ்ல எப்படி அடாப்ட் ஆகி ஆடுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற மொத்த ஸ்குவாடுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சின்னசாமியில மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து பக்காவா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சால்ட்டா இருக்கட்டும், லியம் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், டிம் டேவிடா இருக்கட்டும், இல்ல பெத்தல் ஆடினாலுமே அவர் எந்த அளவுக்கு ஆடுவாருன்னு தெரியல. பட் ஆனா அவராலையுமே ஸ்ட்ரோக் மேக் பண்ண முடியும் சின்னசாமி மாதிரி கிரவுண்ட்ஸ்ல. ரஜத் பட்டிதார் he can take along the game, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ பேட்டிங் வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட், இட்ஸ் டெய்லர் மேட் ஃபார் சின்னசாமி. எனக்கு என்னமோ தோணுது தே வில் ஹேவ் வெரி குட் பேட்டிங். எப்பவுமே பெங்களூர் பிரச்சனையே இருந்தது இல்லை ப்ரோ. ஸோ ஓரளவுக்கு அப்பையில இருந்து பாத்தீங்கன்னாவே தே வில் மேனேஜ். பேட்டிங் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய குறையா இருந்தது இல்லை. பவுலிங் வந்தா சின்னசாமியில அந்த 5 ஓவர் பவுலர்ஸ் மெயினா போடுறாங்கல்ல அந்த டெத் ஓவர்ஸ், அதுதான் இப்போ மேட்டரு. ஜோஷ் ஹேசல்வுட்டால அந்த கண்ட்ரோல் கொடுக்க முடிஞ்சு டெத்ல. புவனேஸ்வர் குமாரால மேபி ஒரு ஓவர் டெத்ல போட முடியும். அந்த கண்ட்ரோல் யாராவது கொடுத்தாங்கன்னா ஆர்சிபி வில் பி ரியலி குட். சொல்ற மாதிரி வந்துட்டு புவனேஸ்வர் குமார் கண்டிப்பா 4 ஓவர்ஸ் போட்டுருவாரு. இவர் எஸ் தயாலுக்கு 4 ஓவர், குர்னால் பாண்டியா ஒரு 4 ஓவர்ஸ், ஹேசல்வுட் ஒரு 4 ஓவர்ஸ், 16 ஓவர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க கவர்டு. மீதி இருக்க அந்த 4 ஓவர்ஸ் தான் நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குவீங்க? 2 ஓவர் லிவிங்ஸ்டன் இருந்து வாங்குவீங்களா? 2 ஓவர் வந்துட்டு சுயாஷ் சர்மாட்ட இருந்து வாங்குவீங்களா? மேபி வந்துட்டு சின்னசாமியில சுயாஷ் சர்மா ஆடாமே கூட போகலாம், ரசிக்தர் ஆடலாம். ரசிக்தர் ஆடினாருன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர்ஸ் வாங்குவாங்களான்னு தெரியல. ஆனா வந்துட்டு ஏதோ ஒரு பவுலர் வந்து சின்னசாமியில வந்து என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது 2 பவுலர் தான் ஷைன் ஆவாங்க, மித்த பவுலர்லாம் அடிதான் வாங்குவாங்க. அது வந்து எழுதப்படாத ஒரு விதி. மாதிரி ஜிதேஷ் சர்மாவோட ரோல்மே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். லோவர் ஆர்டர்ல வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு, ஏன்னா ஹீஸ் அன் இந்தியன் பிளேயர். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர் அகாமடேட் பண்ண முடியும் லோவர் ஆர்டர்ல. ஸோ ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் நல்லா ஆடினாரு, பார்த்து நீட்டா ஆடி கொடுத்தாரு அப்படின்னா தட் வில் பி வெரி பிக் பூஸ்ட் ஃபார் ஆர்சிபி. பஞ்சாப்கே ரீசெண்ட் இயர்ஸ்ல ஜிதேஷ் சர்மா செமையா விளையாண்டு இருந்தாரு. ஸ்பின்னரையும் எனக்கு தெரியும் ஓவரால் நல்லா விளையாடுவாரு. அவர் கூட நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் ஆர்சிபி. ஓகே, அடுத்து நம்ம வந்து ஆர்சிபியோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பார்ப்போம். என்னென்ன பிளேயருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அதை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு சாலிடான ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பாத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நுவான் துஷாரா வந்து ஒரு மெயின் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் பவுலர், அப்படிதான் அவர் ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரியுமே அவருக்கு வந்து அந்த ஒரு மூமெண்டம் கிடச்சிச்சு, அந்த ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிச்சுன்னா அவருமே ஒரு டெட்லி வெப்பனாக யூஸ் பண்ண முடியும் ஆர்சிபியால். ஸோ துஷாரா வந்து எல்லாருமே ஹையாக ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஒரு எக்ஸலன்ட் பேக்கப் ஆப்ஷன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ரஷிக்தார் இருக்காரு.
அவருமே ஹீஸ் அ வெரி குட் இந்தியன் பேக்கப் ஆப்ஷன். வேற ஜேக்கப் பெத்தல் ஆப்வியஸ்லி. இல்ல ப்ரோ ரசிக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு பேக்கப் கிடையாது. அவர் கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவன்ல ஆடுவார். டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன். ரசிக்தர் வந்து கன்ஃபார்மா பிளேயிங் லெவன்ல யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு ஆர்சிபியோட வந்துட்டு அந்த வீடியோ எல்லாம் விட்டாங்க, இந்த எப்படி எடுத்தாங்க, எதனால அந்த பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் டிகே வந்து ரொம்பவே ரசிக்தார் மேல வந்து பிலீஃப் வச்சிருந்தாரு. ஐ மீன் எல்லாருமே சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து எல்லாருமே அந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசினாங்க. அதனால வந்துட்டு ரசிக்தர் வந்து கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல ஆடுவாரு. இப்போ குர்னால் பாண்டியாவுக்கு வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னா சொப்னில் சிங் தான். போன டைம் பிளேயிங்ல ஆடினாரு. ஆனா வந்துட்டு இந்த டைம் வந்து ஆடுவாரா அப்படின்னா, குர்னால் பாண்டியா ஆடும்போது எக்ஸாக்ட்லி சேம் டைப் ஆஃப் பவுலர் சொப்னில் சிங்கும் சேம் டைப் ஆஃப் பவுலருங்கிறதால பேட்டிங் அப்படிங்கிறதால அவர் ஆடுவாரா அப்படின்னா எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதனால அவர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். லிவிங்ஸ்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஜேக்கப் பெத்தல் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெத்தலை எடுத்த உடனே உள்ள விட மாட்டாங்க, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருப்பாரு. டீசெண்டா இருக்கு ப்ரோ. பெஞ்ச் ஸ்ட்ரெங்த் பாத்தீங்கன்னா டீசெண்டா இருக்கு. ஸோ ஓகே ரஹ்மான் ப்ரோ, எவ்வளவு ரேட் பண்றீங்க அவுட் ஆஃப் 10 ஆர்சிபிய? ஈசாலா கப் நம்தேவா நமது இல்லையா? சொல்லுங்க ஹானஸ்டா, மனசுல என்ன தோணுதோ சொல்லுங்க. எவ்வளவு ரேட் பண்றீங்க 10க்கு? தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லோகனை சொல்லாதீங்க. ஆல்ரெடி அதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எல்லா சீசன்லயும் ஒரு ஹோப்போட தான் போறோம். ஆனா அது வந்து இதாயிருது. ஸோ இந்த சீசனும் திருப்பி ஒரு ஹோப்போட தான் போறோம். ஆன் பேப்பர் வந்து ஒரே ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அவங்களோட ஸ்பின் பவுலிங் தான். ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்பின் பவுலிங் இல்லை. மேபி ஒரு சகலை எடுத்திருந்தாங்கன்னா இங்க ஸ்டோரியே வேற. இன்னும் கொஞ்சம் இம்பாக்டா இருந்திருக்கும் அது பிளேயிங் லெவன் பாக்குறதுக்கு. ஆனா அவங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொப்னில் சிங்க்கு போயிருக்காங்க. ஸோ மை ஹானஸ்ட் வந்துட்டு 7.5 to 8 அவுட் ஆஃப் 10. அண்ட் பிளே ஆஃப்ஸ் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால வந்து பிளே ஆஃப்ல போவாங்க, 4th பிளேஸ்ல முடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பிளே ஆஃப் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ஒரு 7.5 ரேட் பண்ண. டீம் நல்லா தான் இருக்கு, கோஆர்டினேட் பண்ணி உள்ள கொண்டு வர்றது, வின்னிங் கொண்டு வர்றது தான் பெரிய இதுவே ஆர்சிபிக்கு. எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. ஆனா ஆன் பேப்பர்ல டேபிள்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தா வின்னிங்கே இருக்காது. ஒரு டீமா அவங்க வரமாட்டாங்க, அவ்வளவுதான். இந்த சீசன் ஸ்குவாடும் நல்லா இருக்கு, பிளேயிங் லெவனும் நல்லா இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. ஆக்சுவலி நான் ஒரு 7 ரேட் பண்ணுவேன் ஸ்குவாட் அவுட் ஆஃப் 10. ஒரு 7.2 அந்த மாதிரி ரேட் பண்ணுவேன். பட் என்னன்னா என்னதான் வந்து சில டீம்ஸ் வந்து ஸ்குவாட் கொஞ்சம் நார்மலா இருந்தா கூட, ஒரு குஜராத் ஒரு வருஷம் நம்ம பார்த்தோம், சின்ன ஒரு நார்மலா யாருமே நம்பாட்டி கூட எந்த அளவுக்கு அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி அதுல இருந்து அவங்களால என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அந்த மாதிரி ஆர்சிபியால பண்ண முடியலங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா த்ரூ அவுட் தி இயர்ஸ் சூப்பர் ஸ்டார் ஸ்குவாடா இருந்திருக்கு. எப்பவுமே கெயில் இருக்கட்டும், வாட்சன் இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க, டிவிலியர்ஸ் இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க. அப்பயுமே வந்து they were not able to make it. அது வந்து ஒரு பெரிய வருத்தம் ஃபேன்ஸ்க்கு. மேபி இந்த வருஷம் வந்து என்னதான் பார்க்க ரொம்ப சூப்பர் ஸ்டார் திங் செட்டப் இல்லைனா கூட நல்லா இருக்கு ஸ்குவாட். பட் இது எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்கிறது தான் விஷயம். ஸோ ஐ வுட் கிவ் 7 out of 10 or 7.2 out of 10. I don't think RCB would make it to the playoffs. I'm sorry RCB fans, திட்டாதீங்க. சாரி ரஹ்மான் ப்ரோ. ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ரீசெண்ட் இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல்ல வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா பிளே ஆஃப் வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்டேஜை தாண்டி வந்து அவங்க பிளே ஆஃப் வந்திருக்காங்க. எவ்வளவுதான் ஒரு பேட் சீசனா இருந்தா கூட பிளே ஆஃப்ல தான் வந்து முடிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயரே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்களுக்கு பிளே ஆஃப் வருவாங்கன்ட்டு. ஸோ அந்த தேர்ஸ்ட் இருக்கு. ஆனா பிளே ஆஃப் வந்த அப்புறம் அதை எங்கேயோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணி அது எப்படியோ போயிருது. லாஸ்ட் இயர் எல்லாம் அதுக்கு முந்தின இயர் எல்லாம் வந்துட்டு ஸ்குவாடை கழுவி ஊத்துனாங்க. இந்த ஐஸ்வர்யா ராய் ஜோக்லாம் வந்துட்டு பெருசா ஃபேமஸாவே ஆச்சு. அப்படி இருந்த ஸ்குவாடை வச்சே வந்துட்டு பிளே ஆஃப் வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்குவாட் நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த they will push into playoffs ன்னு எனக்கு தோணுது. ஆனா போன வருஷம் what they did is unbelievable bro. அந்த ஸ்டேஜ்ல இருந்து கம்பேக் பண்ணி playoffs போய் they deserve it bro. Obviously the fans deserve it. I'm really happy for them. எல்லா வருஷமே ஸ்குவாடு நம்ம எடுத்ததுமே நல்லா இருக்குன்னு தான் டிஸ்கஸ் பண்றோம். ஆனா எண்ட் ரிசல்ட் வச்சு தான் ஸ்குவாடும் ஓகே அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். ஏன்னா உள்ள எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு நேம் எல்லா டீம்ஸ்லயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இப்போ பஞ்சாப்க்குலாம் கூட ஒரு சில மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆர்சிபிக்கு எடுத்து ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆர்சிபிக்கு ஒரு சீசன் நல்லாவே ஆடினாரு, ரொம்ப நல்லாவே ஆடினாரு. துபாயில நினைக்கிறேன் ஒரு சீசன் ரொம்ப நல்லா ஆடினாரு. ப்ரோ 2 வருஷம் முன்னாடியுமே நல்லா ஆடினாரு ப்ரோ. அப்ப வந்துட்டு நிறைய பேசினாங்க. அப்ப கூட ஆர்சிபியை விட்டு ஒரு பிளேயர் வெளில போனாதான் நல்லா ஆடுவாரு. ஆனா மேக்ஸ்வெல் ஒருத்தர் தான் அங்க இருந்து இங்க வந்து நல்லா ஆடி இருக்காரு. நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி போன சீசன் ஸ்குவாடு அவருங்க ஆக்ஷன் முடிஞ்சதுமே எல்லாருமே வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. டாம் கரன், அல்சாரி ஜோசப். ஃபைனல் அவுட்புட் பாத்தீங்கன்னா வந்துட்டு பிளே ஆஃப்ல தான் முடிச்சாங்க. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஸ்குவாடை வச்சு அவங்க வந்து பிளே ஆஃப் வரையும் புஷ் பண்ணி வந்திருக்காங்கன்னா ஸோ இந்த டைம் எனக்கு கண்டிப்பா வருவாங்க அப்படின்ட்டு தோணுது. சரி மக்களே, ரஹ்மான் ப்ரோ கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இல்ல வாய்ப்பு கம்மி தான், ஆமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேல் ப்ரோவுமே ஆமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு.
உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கீங்க நம்ம பேஜ்ல, எல்லாருமே ரொம்ப டை ஹார்ட் ஃபேன்ஸா இருக்கீங்க, பயங்கர லாயல் ஃபேன் பேஸ், ஹார்ட் கோர் ஃபேன் பேஸ். ஐ வுட் ரியலி பி ஹாப்பி ஆர்சிபி ஜெயிச்சா. பட் தென் நம்ம மனசுல என்ன தோணுதோ நம்ம சொல்றோம். வில் சி. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. சரி, ஓகே, பார்ப்போம். இந்த ஐபிஎல் வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வழக்கம் போல எப்பவுமே சப்போர்ட் தர மாதிரி நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ஸா போட்டுட்டே இருப்போம் எல்லாமே. பார்ப்போம் இது வந்து ரெக்கார்ட் பிரேக்கா ஹார்ட் பிரேக்கான்னு திருப்பி. ஸோ அலப்பற கிளப்புறோம், ரஹ்மான் ப்ரோ பொழக்கிறோம். உங்களை தான் ப்ரோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொழக்க ரெடியா இருக்கானுங்க. நாங்கெல்லாம் பிளே ஆஃப் சான்ஸ்ல போட்டு தப்பிச்சுக்கிட்டோம். அது வேற அடுத்த பெரிய கண்டம் இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலா சிஎஸ்கே ப்ரெடிக்ஷன் வீடியோல பார்ப்போம்.